சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமலா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். நம்பி வந்தியா நம்பிக்கலாம் வந்தியா? நம்பிதான் வந்த நந்தகுமார் மதுஸ்ரீ. உங்க ஊர்ல ஒரு பிடாரி ஒருத்தி இருக்கிறா. அந்த பிடாரிட்ட போய் யாரு அழுதது, யார் கண்ணீர் விட்டது, யார் போய் கேட்டது? கோயில்ல போய் அழுதியா? கரெக்டா சொல்லாங்க, மாத்தி சொல்லக்கூடாது. உங்க ஊர்ல ஒரு பிடாரி இருக்கிறா. அந்த பிடாரி வந்து தளவுல ஒரு காட்டுல இருக்கிறா. கல்லு திட்டு கட்டி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இதுதான் சின்ன கருவறை. 2 இரும்பு கதவு இருக்கும், திறப்பாங்க. முன்னாடி வந்து வேலோ யானை குதிரையோ இல்ல ஏதோ ஒரு மிருக சம்பந்தப்பட்ட ஒரு கட்டணம் கட்டி இருக்கிறாங்க. பூரா வேலா இருக்குது. ஒரு காரியம் நடந்துட்டா ஆடு கோழி எல்லாம் வெட்டி மக்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. அந்த கோயில்ல போய் யார் எழுதுது என்கிட்ட உடைச்சி சொன்னா இந்த வாக்க நான் படிப்பேன், இல்ல விட்டுருவேன். 2 பேர்ல யார் போனது டக்குன்னு சொல்லு. நீ போனியாப்பா? ஏவம் பண்ணிட்டு இருக்காத. ஆமாவா இல்லையா? டக்குன்னு சொல்லணும். நீ போனியா? நீ போனியா? இல்ல உங்க ஃபேமிலி யார் போயிருக்காங்கன்னு கேளு. அக்கா பாப்பா கட்டப்புள்ளியாம இருக்கா? பொடியாரியம்ம கோயில் இல்ல சரியா? போலியாமா? ஆமானா அடி விழுந்துரும். கோயிலுக்கே போலியா? உண்மை சொல்லு. சொல்லுமா, போனியா இல்லையா? தனி பானையா இருக்கிறியா ஒரே பானையா இருக்கிறியா? தனி பானையா தான் இருக்கேன். ஏன் சந்தேகம் பிடிக்கிறவன? அவர் விட்ட வார்த்தைமா. என்ன விட்டாரு வார்த்தை? சொல்லு, டக்குன்னு சொல்லு. என்ன பேசுறீங்க மறைக்காம சொல்லுமா, அப்பதான் அவர் உனக்கு தெரியும். ஏதாவது டக்குன்னு சொல்லு. முன்னாடி பேசணும். நிம்மதியை தேடி போக வச்சிராதுன்னு சொன்ன வார்த்தை. திருமணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? 5 மாசம். ஒரு திருமணமாகி 5 மாசத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி அந்யுன்யமா இருக்கணுமா இல்ல பிரிஞ்சு போய் நிக்கணுமா? அந்யோன்யமா இருக்கும். அந்யோன்யமா இருக்கும். அந்த 5 மாசத்துல அவன் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? நீ கேட்ட மாதிரி தனி கொடுத்தன வந்துட்டான். நீ கேட்ட மாதிரி சொன்ன பெத்த தாய்கிட்டோட பேசாம இருந்துக்கிறான். அவன் பொழப்ப அவன் பார்த்துக்கிறான். நீ எல்லா கண்டிஷனும் போட்டு தான் அவனை கல்யாணம் பண்ண. அவனும் சரின்னு தான் உனக்கு கல்யாணம் பண்ணான். அவன் என்ன தப்பு செஞ்சான்? எந்த பொம்பளைகிட்டையாவது பேசுறியாடா? யார்கிட்டயாவது போய் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்கிறியாடா? யார்கிட்டயாவது சம்பாரிச்சு கொண்டு போய் ஊதாரித்தனமான வேலையெல்லாம் பண்றியாடா? அப்புறம் என்ன அவனை நீ சந்தேகப்பிடிக்கிற? பதில் சொல். அந்த ஒரு வார்த்தைனாலதான். என்ன வார்த்தை? நிம்மதி இருக்கிற இடத்தை தேடி போக வச்சிராதுன்னு சொன்ன அந்த வார்த்தை தான். இப்ப நான் பாடம் படிக்கிறேன், கேட்டுக்கோ இந்த வாக்க. என் புருஷன் எனக்கு வேணும், என் புருஷன் எனக்கு வேணும். என் புருஷன் கேப்பார் பேச்சு கேட்கணும். என் புருஷன் யாரோ சொல்லி தராங்க. என் புருஷன் இன்னைக்கு என்கிட்ட தேவையில்லாத பண்றாங்க. இந்த கல்யாணம் ஆகி 5 மாசத்துல எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, என்னால வாழ முடியல. நான் என் புருஷன் விட்டுட்டு போயிடுறேன். அவன் கட்டின தாலியை கழட்டிடுறேன். நான் வாழ்க்கையே சரியில்லை, நான் வேணாங்கிற குழப்பத்துல இருக்கிறேன். நீ கேப்பார் பேச்சு கேட்டுட்ட. அவங்க உன்னை ஆட்டி படைக்கிறாங்க, உன்னை அனுபவிச்சு நிறுத்துறாங்க. நீயா தலையில மண்ணெலி போட்டுக்கு போற. எத்தனை பேர் பழி எடுத்தாலும் நான் கட்டின புருஷன் தான் பெருசு, மத்தவெல்லாம் வேஸ்ட். நீ அவனை நம்பல, நீ அவனை புரிஞ்சிக்கல. அவன் உன்னையே நம்பி வந்தான். நீ அவனை செருப்பா நினைக்கிற. நீ அவனை உதறி விட்டு வேடிக்கை பாக்குற. அழகு இருக்கலாம், அந்த இடத்துல அறிவு இருக்கணும். நீ அழகா இருக்கிற, அந்த இடத்துல அறிவு இல்ல. அவன் உன்னையே நம்பி உனக்கொசரமே வந்தவன துச்சமா நினைக்கிறடி. நீ கேப்பா பேச்சு கேட்கறடி. நான் மறைச்சு வாக்கு படிக்க மாட்டேன், நேருக்கு நேரா சொல்றவன். கேப்பா பேச்சு கேக்குறியா இல்லையா? கேக்குறியா இல்லையா? யாரு கேப்பார் பேச்சு கேக்குற? என்னோட ஃப்ரெண்டு. நீ போய் தொட்டு கும்பிட்டாயா? நீ மட்டும் போயிட்டா, முன்னாடி வா. உன் ஃப்ரெண்டு என்னன்னு சொல்றா? இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு வேணாம்னு சொல்றேன். சரி, அப்ப தாலி கட்டும் போது எங்க போனுச்சு அறிவு? எதை கண்டு அவனை நம்பி வந்த? அவன் நல்லா வச்சு பார்த்து. அவன் என்ன இப்ப நல்லா வைக்கல? குடிக்கிறானா? இல்லம்மா. கூத்தியாத்தனம் பண்றானா? அடுத்த பொம்பளைகிட்ட பேசிட்டு இருக்கிறானா? சொல்லு, இப்ப என்ன வெட்டி விடுறான்? இல்லம்மா. அப்படியே மட்டும் வாழ்க்கை வேணானா என்ன உணரா? ஒரு பெரிய ஊஞ்சல் ஒண்ணு கட்டி நடு வீட்டுல உன்னை உட்கார வச்சு தாலாட்டு பாடிக்கிட்டு சொல்லட்டுமா அவனை? வேலைக்கு எங்கேயும் போக கூடாதுமா, பக்கத்துலயே இருக்கணும். சொல்லு
சோறு எப்படி திம்ப? அப்படி கடை எப்படி கட்டுவ? சொல்லு, எனக்கு பதில் சொல்லு. 5 மாசத்துல எங்க அப்பாவும் இறந்துட்டாருமா. அது எல்லாமே தெரியும். இவ மூல நட்சத்திரத்துக்கு சம்பந்தப்பட்டவ. அப்படி இல்லைன்னா நீ செத்துருப்ப. நீ தூக்கு மாட்டி நீ செத்துருப்ப. இவன் மூல நட்சத்திரம் கொண்டவ. என்ன அவனை என்ன பண்ணலாம் சொல்லு? அவன் தப்பா இருந்த மாதிரி உன்னை கட்டாததுக்கு முன்னாடி அவன் எப்படி வேணாலும் இருக்கிறான். உன்னை தொட்டு என்னைக்கு தாலி கட்டணும்னு அவனுக்கு நீ உண்மையா இருக்கணும். அவன் உனக்கு உண்மையா இருக்கணும். எந்த சண்டையில நீ அவனை விட்டு தரக்கூடாது, அவனும் உன்னை விட்டு தரக்கூடாது. அதான் புருஷன் பொண்டாட்டி. ஆனா நீ பண்றது பேசுறது சரியில்லை. அவனை தேவையில்லாத வார்த்தைகள் டார்ச்சல் தர ஏன் தர? பேசாயா? ஏன் பேச மாட்டேங்கிற? பேசு. ஆ? கோவத்துல என்னன்னு பேசுன? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. போன் வருது. என்ன வருது? போன் வருது. அந்த போன் வந்து நைட்ல என்ன நடந்துச்சு எல்லாம் சொல்றா. என்ன புருஷன் முன்னாடி பழகுனது பிடிச்சது எல்லாமே சொல்றா. மாமி என்ன பண்றா அதையும் சொல்றா. குடும்பத்துல என்ன சமைச்ச அதையும் சொல்றா. அங்க ஒருத்தி இருந்து போன்ல இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்றா. இவளை இல்லன்னு சொல்ல சொல்ல ஏன் இப்படி பண்ற? அந்த போன்ல சொல்லி தரவ யாரு? என் ஃப்ரெண்டுமா. ஏன்? சரி, உன் தாலி கழட்டு. உனக்கு அவன் வேணாம், தாலி கழட்டி விடு. உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து இந்த தாலி அவனை கட்ட சொல்ற. அவளே உனக்கு குடும்பம் நடத்தட்டும். இந்த தாலி கட்டி உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணு. இந்த தாலி கட்டி அவ கழுத்துல கட்டுறா. உன் குடும்பத்தை கெடுக்கிறாள். அவ வந்து உங்கள்கிட்ட குடும்பம் நடத்தட்டும். உன் பொண்டாட்டிக்கு சொல்லி தந்து கேப்பார் பேச்சு கேட்கறாங்களே, இந்த மாதிரி இதுதான் முடிவு. கூட்டிட்டு போய் அவளை கூப்பிட்டு வந்து அவளை தாலி கட்டி அவளை குடும்பம் நடத்த சொல்லு. அவளை சொல்லி தரவளை வர சொல்லு. ஒத்துக்குவாளா? ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இந்த வேலை, எதுக்கு இந்த சூழ்ச்சி? பதில் பேசு. அப்ப அடுத்தவங்க சொல்றதை கேட்டு நீ முட்டாள்தனமா நடந்துக்கிற, நீ எப்படியா மட்டும் முட்டாளா இருப்ப? நீ படிச்சிருக்கிற, நல்லா சமைக்கிற, எல்லா வேலையும் நல்லா பாக்குற, அப்படியே எப்படி பண்ற? அவன் என்ன தெரியுமா முடிவு சொல்லியிருக்கிறான்? நீ வேணான்னு விட்டுட்டு வந்துருடி. உனக்கு இன்னொருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறான். அவனோட போய் குடும்பம் நடத்து. அவன் இதோட உன்னை நல்லா பாத்துக்குவான். இவனை கழட்டி விட்டுரு. இவனை வேணான்னு விட்டுரு. இவன் கட்டின தாலி போட்டுரு. இன்னொருத்தன் உனக்கோசரம் உன் அழகுல ஏங்கிட்டு இருக்கிறான். அவனோட போய் குடும்பம் நடத்தின. அவன் யாருன்னு கேளுங்கடி. நீங்களே கேளுங்கடி. அப்படிதானே அவ சொல்றா. வேணான்னு சொன்னா இன்னொருத்தன்ட்ட பொய் சொல்லாத மது, சொல்லிடு. என் பேர் இருக்கிற அதனாலதான் உன்னை அடிக்காம. என் பேர் மதுரா, உன் பேர் மது. இந்த ஒரே வார்த்தையினாலதான் உன்னை அடிக்காம தடியை கீழே வச்சுட்டு இருக்கிற. பேசு. சரி, இவனை வேணான்னு சொல்லி வந்துடுறாள். அவன் வாழ்க்கைக்கு யார் பாப்பா? அவ கட்டிக்கிறாளம்மா. அப்புறம் எப்படி நீ அவன் எல்லாம் அவனை விட்டுட்டு போயிட்டு இன்னொரு வாழ்க்கை, அப்புறம் இவனை விட்டுட்டு உனக்கு இன்னொரு வாழ்க்கை தான். அவன் அதான் இந்த பிளான் பண்ணி வச்சிருக்கிறா. நான் வக்கீல் மாதிரி கேள்வி கேட்பேன், அதுக்கு முன்னால பதில் சொல்ல முடியாது. அதான் மதுரகாளி. இவனை வேணான்னு விட்டுட்டு வந்துடுற. நீ எங்க போயிருப்ப? சும்மா இருப்பியா? அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாளா? அவ வாழ்க்கை தராளா? எதை நம்பி உன்னை விட்டுட்டு வான்னு சொல்றா. அப்ப இன்னொருத்த ரெடியாக்குனால தானே அவ வேணான்னு சொல்றா. ஆமாவா? சொல்லு மகனே. ஆமான்னு பொய் சொல்லாத, இல்லன்னு சொல்லாத, சொல்லு. அவ விட்டுட்டுவான்னு சொன்னதுனா உண்மைமா. ஆனா இன்னொருத்தன் இருக்கான்றது நிஜமாவே இல்லன்னா சொல்லாத மது, உண்மையை சொல்லி. கருப்புசாமி மேல சத்தியம் பண்ணி தரியா? சொல்லிரு உண்மையை. இவ்வளவு சொல்லிட்டாங்க உண்மை. நான் இவனை தான் நம்பிட்டு இருக்கிறேன். அவ சொல்றது பொய், நான் மதுரம்மா சொல்றதும் பொய்ன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துரு. நீ பாப்பா கொஞ்ச நேரம் வெளியே பாப்பா. நீங்களும் கொஞ்சம் வெளியே இருங்கம்மா. பார், எல்லாத்தையுமே அமைச்சு விட்டு கேட்குறேன். அவங்க முன்னாடி கேட்டு அசிங்க. எனக்கு எல்லாமே